போல வெண்மை நிறத்தாலான ஒரு உணவுப் பொருள். இரண்டாவதாக, மன்னாவின் ருசி தேனிட்ட பணிகாரம் போல் இருந்ததுன்னு வேதவசனம் சொல்லுது. தேனிட்ட பணிகாரங்கிற வார்த்தைய நம்மில் அநேகர் தேனிட்ட பணியாரம்னு புரிஞ்சுக்கிறோம். பணிகாரம் என்றால் என்ன அப்படின்னா, எல்லாருமே உருளைக்கிழங்கு சிப்ஸ் சாப்பிட்ருவோம். அந்த சிப்ஸ் எப்படி மெல்லிசா இருக்குதோ அதே போல மன்னாவும் மெல்லிசா தேனால செய்யப்பட்ட ஒரு சிப்ஸ் போல ருசியா இருந்திருக்குன்னு வசனம் சொல்லுது. மூன்றாவதாக, மன்னா என்பது தூதர்கள் சாப்பிடும் ஒரு உணவுப் பொருள்னு வேத வசனம் சொல்லுது. எங்கன்னு கேக்குறீங்களா? சங்கீதம் 78:25. தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான், அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினீர். மன்னாவை பற்றி தகவல்கள் பார்த்தோம். மன்னா கற்றுக் கொடுக்கும் பாடம் என்ன என்பதை பார்ப்போம் வாங்க. முதலாவதாக ஒரு வசனம் ஒன்று வாசிக்கிறேன். இஸ்ரவேல் புத்திரர் குடியிருப்பான தேசத்துக்கு வரும் மட்டும் 40 வருஷம் அளவும் மன்னாவை புசித்தார்கள்.